கடலோர பாதுகாப்பை வலுப்படுத்தும் விதமாக 14 கடலோர மாவட்டங்களில் ஆபரேஷன் கவச் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு மும்பையில் கடல் வழியாக நுழைந்த தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இதையடுத்து கடலோர பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் ஆபரேஷன் கவச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை 6 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது. அதன்படி 14 கடலோர மாவட்டங்களில் இன்று பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. தூத்துக்குடி புதிய துறைமுகம், திருச்செந்தூர் கோயில், கூடங்குளம் அணுமின் நிலையம் ஆகிய பகுதிகளில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. இதில் இந்திய கடலோர காவல்படை, கடற்படை, தமிழக கடலோர காவல்படை, மீன்வளத்துறையினர், சுங்க இலாக்கா என பல தரப்பினர் கலந்து கொண்டு தீவிரவாதிகள் போல் சித்தரிக்கப்பட்ட நபர்கள் துப்பறிந்து கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம், பாம்பன், தேவிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற ஒத்திகையில் பல்வேறு துறையைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 10 நாட்டிக்கல் மைல் தொலைவில் ஊடுருவிய தீவிரவாதிகளை கைது செய்து விசாரணை நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல், கோட்டைப்பட்டினம், மணமேல்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கடலோர காவல்படை, மெரைன் போலீசார் உள்ளிட்ட படை வீரர்கள் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். மேலும் வெடிகுண்டு நிபுணர்கள் மூலம் வெடிகுண்டு சோதனையும் நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், அக்கரைப்பேட்டை, வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆபரேஷன் கவச் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. 70க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கடலோர பகுதிகளில் ஒத்திகையில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மற்றும் மீன்வளத்துறையினர் தம்பிக்கோட்டை, கீழக்காடு, ஜாம்பவனோடை உள்ளிட்ட 6 இடங்களில் ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நாளை மாலை 6 மணி வரை இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற உள்ளது.